மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி அந்த ஆர்டரில் சம்பாரித்து ஒரு ஒட்டியானத்தை வாங்கி கங்காவுக்கு கொடுத்துருப்பாங்க. அவரே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆர்டர் மலேசியாவில் இருக்குது, அதுக்கு நீங்கள் மலேசியா போய் தான் தைச்சி கொடுக்கணும்னு சொல்லவும் குமரன் வந்து ஃபஸ்ட்டு யோசிப்பார். அதுக்கப்புறம் சரி போயிடலாம், இப்போ போய் சம்பாரிச்சா டெலிவரி எப்போ அந்த காசு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு யோசித்து ஓகே பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. உடனே பார்த்திங்க அப்படின்னா கங்கா, என்னங்க இதெல்லாம் எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நிற்கிறீங்க, அதுவும் எத்தனை மாதம், 3 மாதமா, ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் எப்படி அங்கே போய் இருப்பீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் மற்ற எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடையை யார் பார்த்துக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. அதுக்கெலாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு. யாரும் என்னை தடுக்காதீங்க, நான் போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டு அப்புறம் நிவின்கிட்டையும் விஜய்கிட்டையும் தனியாக வந்து பேசுகிறாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் நான் இந்த விஷயத்த சொல்லலைன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நானே இப்போ தான் முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விஜயும் நிவின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குமரன் வந்து கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கணும், அப்போ தான் எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிலாம் விலகி இருக்கணும் அது இதெல்லாம் பேசாதீங்க, போயிட்டு நல்லபடியாக வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.